வணக்கம் நண்பர்களே, நான் ஏற்கனவே பர்பாலத்தில் நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வீடியோ தமிழில் போட சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நான் இந்த வீடியோ என்னால் போஸ்ட் பண்ண முடியும். சப்போர்ட் இல்லாமல் சும்மா கொண்டு போய் ஏதாச்சும் வீடியோ எடுத்து போட்டுட்டு காரியம் வேஸ்ட். இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நான் தமிழில் எனக்கு நல்லா பேச வரும். கொஞ்சம் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு போகாதனால கொஞ்சம் எனக்கு திக்கும். அது எல்லாமே வேறு பிரச்சனை ஒன்றும் இல்லை. இன்றைக்கி முதல் வீடியோ நான் ஐ இன்ஃபெக்ஷன், அதாவது கண் கம்ப்ளைண்ட் வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி கிளியர் பண்ணலாங்கிற ஒரு வீடியோ, முதல் வீடியோ தமிழில் போடுற முதல் வீடியோ இதுதான். இப்போது சாதாரண கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா, ஹீட்டு ஓவர் ஆச்சுன்னா, தமிழ்நாட்டில் எப்போவுமே ஹீட்டாக தான் இருக்கும். இப்போ ஓவர் ஹீட் ஆச்சுனாலும் கண்ணில் கம்ப்ளைண்ட் வரும். அதே மாதிரி கூலிங் ஓவராக கோல்டாக இருந்தாலும் கண்ணில் கம்ப்ளைண்ட் வரும். அதே போல் காலையில் புறாவை வெளியே திறந்து விடாமல் இருக்கிற ஒரு 8 மணி 9 மணிக்கு மேலே புறாவை நீங்களாம் அதிகமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நீங்கள் வெளியே திறந்து விடுற ஆளுங்க. ஆனால் கேரளா பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. எல்லாருமே லோக்கலில் போட்டு ஒரு சிங்கிள் கேஜில் போட்டு தான் வளர்க்குறாங்க. அப்போது நம்ம கண்ணில் கம்ப்ளைண்ட் வந்தால் என்ன பண்ணலாங்கிற ஒரு சின்ன ஒரு வீடியோ. ஓகே, புறாவுக்கு கம்ப்ளைண்ட் ஹையில் கம்ப்ளைண்ட் ஒன்றுமே கிடையாது, நார்மல் பேர்டு தான். நமக்கு சாதாரண கண்ணில் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஒரு கண்ணில் தான் வரும், 2 கண்ணில் வர்றது அபூர்வமாக தான் இருக்கும். ஓவராக ஆச்சுன்னா தான் 2 கண்ணில் வரும். சாதாரண கண்ணில் கம்ப்ளைண்ட் வந்தால், அதாவது இந்த கண் வந்துட்டு ரெட் கலர் ஆகும். கண்ணிலேருந்து தண்ணி ஒழுதுகிட்டே இருக்கும். இந்த தண்ணியிலேருந்து இந்த தண்ணியில் ஒழுகும் போது வாய்க்குள்ளே போச்சுன்னா அது கஃபக்கட்டாக மாறும். காரணம் அது போகக்கூடாது. அப்போ எப்பவுமே நம்ம மருந்து ஊற்றினோம்னா பல விதமாக செய்யுங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹெவி ஆன்டிபயோட்டிக் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ நான் இதை கொடுத்து அதை கொடுத்துங்கும் போது அந்த மருந்து கொடுத்துட்டிங்கன்னா, ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் ஹெவி ஆன்டிபயோட்டிக் கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு அடுத்த செக்ஷன், அதாவது அடுத்தது முட்டை போடுறதுக்கோ அதாவது ஃபீமேலோ எல்லாமே கம்ப்ளைண்ட் வரும். அப்போ என்ன இருந்தாலும் உங்களுக்கு தெரியலைன்னா மற்றவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எனக்கு ஃபோன் பண்ணுறதா இருந்தால் 7 to 10 மணிக்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுங்க. காலையில் ஃபோன் பண்ணிங்கன்னா எனக்கு 4 ஃபோன் வந்துச்சுன்னா எனக்கு இருக்கிற வேலை எல்லாமே கெட்டு போயிடும். ஃபோன் பண்ணுறாங்கன்னா 7 to 10 மணிக்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த புறாவுக்கு வந்துட்டு எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. அப்போ அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இதுலேருந்து தண்ணி ஒழுதுகிட்டே இருந்துச்சுன்னா வாயில் கஃபக்கட்டு வரும், மூக்கில் ஒழுகும். அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நமக்கு சிப்ளாக்ஸ் டி, இது சிம்பிளாக கிடைக்கிறது தான் 10 ரூபா தான். இந்த சிப்ளாக்ஸ் டி இது எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு சாதாரண ஒரு மருந்து தான். இது நம்ம ஐ எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு சில பேருக்கு பெண்டசின் மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்துட்டு ஓவராக ஆச்சுன்னா தான் சரியா, அது வந்து மாட்டு காம்பில் தேய்க்க வேண்டிய மருந்து. இப்போ இந்த மருந்து யூஸ் பண்ணலாம், ஜெண்டாமைசின். சாதாரண ஐ ட்ராப்ஸ் வேணால் ஒரு சாம்பிள் வேணால் நான் காமிச்சு தரேன். நான் நம்ம கண்ணில் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த 2 கண்ணையும் நல்லா க்ளீன் பண்ணுங்க. தண்ணியில் பைப்பு டேப்பை திறந்து விட்டு நூல் மாதிரி தான் வரணும். ஓவராக தண்ணி வரக்கூடாது, போஸாக வரக்கூடாது. நூல் மாதிரி தண்ணி வந்துச்சுன்னா அந்த தண்ணியில் இந்த 2 கண்ணையும் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி வச்சு இந்த 2 கண்ணையும் நல்லா இந்த காட்டன் துணிங்கும் போது நல்லா டஸ்ட் இருக்கக்கூடாது, நல்லா க்ளீனான காட்டன் துணி இருக்குன்னா கண் தொடச்சதுக்கப்புறம் ஒரு ட்ராப்ஸ் ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக அதை தூக்கி பிடிச்சி ஒரு 2 செகண்டு இப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னா போதும். அதே போல் அடுத்த ஐ ஒரு 2 செகண்ட் விட்டிங்கன்னா அது உள்ளே இறங்கி போய்க்கிறோம். இதே மாதிரி காலையிலையும் சாயங்காலமும் இந்த மாதிரி ஐக்கு ஊற்றி விட்டிங்கன்னா 3 to 4 நாள், சில டைம் லேட் ஆகும். அப்போது இதுக்கு 1 நாள் 2 நாள் இல்லை கம்மி ஆகலை குறையிலன்னு சொன்னால் என்ன ஆன்டிபயோட்டிக் அமோக்சிங்கிற மோக்ஸ்கிட் அந்த டேப்லெட்டு ஒரு 3 நாளாக வாங்கிக்கிற போதும். அது ஏற்கனவே அந்த டேப்லெட்டு ஒரு போர்டு வந்து 60 ரூபா 70 ரூபா வரும். அப்புறம் 3 to 4 டேப்லெட் வாங்கினா போதும். இல்லைன்னா 2 டேப்லெட் வந்தாலும் போதும். ஒரு டேப்லெட்டு 1/4 ஒன்றில் 125 mg அமோக்சிலின். ஓகே, 1/4 ஒரு டேப்லெட்டை 4ஆக உடைச்சி, அது மருந்து என் கையில் இருந்துச்சுன்னா அதை நான் உடச்சி காமிச்சிடுவேன் நான். சாதாரண அதாவது கஃபக்கட்டு
சளி எதுவுமே இல்லைன்னா நார்மல் ஆரம்பிச்சுன்னா அந்த ஒரு பீஸு காலையிலையும் ஒரு பீஸு சாயங்காலமும் கொடுங்க. சின்ன ஏதாச்சும் ஒரு வைட்டமின்ஸ் ஏதாச்சும் எனக்கு ஆன்டிபயோட்டிக் எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் நம்ம யூஸ் பண்ணாலும் அதுக்கு கூடவே நமக்கு வைட்டமின்ஸ் கொடுக்குறது நிர்பந்தம். இன்னைக்கு கஃபக்கட்டு ஜாஸ்தியாக இருக்குது, அதே மாதிரி மூக்கில் விழுதுகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த மருந்து அமோக்சிலின் கொடுத்தா செட் ஆகாது. அப்போது நமக்கு டாக்ஸி பெஸ்ட் அமோக்சிலினோட கம்பெனியோட டாக்ஸி பெஸ்ட் இந்த மருந்து வாங்கி 100 mg இந்த டேப்லெட் வந்து 100 mg 100 mg இதில் ஹாஃப் ஒரு டேபை 2ஆக உடச்சி ஹாஃப் காலையில் ஒரு ஹாஃப் கொடுத்தா போதும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் கொடுத்தா போதுன்னா 50 mg இந்த டேப்லெட்டு ஒரு நாளைக்கு 1 கொடுத்தா போதும். மறுபடியும் மறாவது நாள் காலையில் 1 இது கொடுக்கும்போது ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பி காம்ப்ளெக்ஸ் ஏதாச்சும் கொடுத்தா போதும். இது கஃபக்கட்டு ஜாஸ்தியாக இருக்குது, ஐ இன்ஃபெக்ஷன் மாற மாட்டேங்குது, கஃபக்கட்டு ஓவராக இருந்துச்சுன்னா சில டைம் கஃபக்கட்டு ஓவராக இருந்தாலும் கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. அதுக்கு அப்படி ஜாஸ்தி இந்த மருந்து யூஸ் பண்ணக்கூடாது. கொடுத்துச்சுன்னா இது ஓவராக கொடுத்தீங்கன்னா பிரச்சனை வரும். இது வந்துட்டு மோன்டெக் எல்சி கிட்டு டேப்லெட் நல்ல ரேட்டு வரும். இது ஹாஃப் ஒரே ஒரு நேரம் தான் கொடுக்கணும். ஹாஃப் இது கொடுக்கும்போது ஒன்று கொடுக்கலாம், இல்லைன்னா இதை இது காலையில் கொடுக்கலாம், சாயங்காலம் இந்த மோன்டெக் எல்சி கிட்டு கொடுக்கலாம். சாயங்காலம் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 நாள் இது கொடுத்தீங்கன்னா 3 நாள் மட்டும் கொடுத்தா போதும். இந்த டேப்லெட் யூஸ் பண்ணுறான்னா ஒரு 5 நாள் ஒரே ஒரு நேரம் மட்டும் 5 நாள் கொடுத்தீங்கன்னா டெய்லி காலையிலும் சாயங்காலமும் 2 கண்ணையும் க்ளீன் பண்ணி மருந்து கண்டிப்பாக ஊற்றணும். 2 டைமும் தண்ணியில் க்ளீன் பண்ணி தான் ஊற்றணும். ஏதாச்சும் கண்ணுக்குள்ளே ஏதாச்சும் டஸ்ட் இருந்துச்சுன்னா அது வெளியே வரணும்னா நம்ம தண்ணி யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அப்போது எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இனியும் அடுத்து என்னென்ன வீடியோ போகிறேனோ அதே வீடியோவை உங்களுக்கு தமிழில் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய்.